திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. திருவாரூர் பெருமை பெரிய புராணத்தை சேக்கிழார் பெருமான் இப்படி காமிக்கிறார் அப்படின்னா, சொன்ன நாட்டிடை தொன்மையின் மிக்கது, மண்ணு மாமலரால் வழிபட்டது, வன்னியாறு மதிபொதி செஞ்சடை சென்னியார் திருஆரூர் திருநகர். அதாவது இதுவரைக்கும் சோழ நாட்டினுடைய பெருமையை சொல்லிக்கிட்டே வந்தவர், அந்த சோழ நாட்டில் இருக்கக்கூடிய பழமையான சிறப்புடைய நகரம் இந்த திருவாரூர். அது மட்டும் இல்லாமல் திருமகளால் வழிபட பெற்றது வன்னி, அதாவது வன்னி இலையும் கங்கையாரும் இளம்பிறையும் சூடி இருக்கக்கூடிய சிவந்த சடைமுடியோடு இருக்கக்கூடிய தியாகேச பெருமான். அங்கே இருக்கக்கூடிய இறைவனுடைய பெயர் தியாகேசர். அவர் அங்கே இருந்து அருளக்கூடிய பெருமையுடையது திருவாரூர் அப்படிங்கிறாரு. பழமையானது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம அப்பர் பெருமான் சொல்கிறாரு, எவ்வளோ பழமையானு கேட்குறாரு. ஒருவனாய் உலகு ஏத்த நின்ற நாளோ, ஓருருவே மூவுருவமான நாளோ, கருவனாய் காலனை முன் காய்ந்த நாளோ, காமனையும் கண்ணழலால் விழித்த நாளோ, மருவனாய் மண்ணும் விண்ணும் தெரித்த நாளோ, மான்மரி கை ஏந்தி ஓர் மாதோர் பாகம் திருவினால் சேருவதற்கு முன்னோ பின்னோ திருவாரூர் கோயிலாக கொண்ட நாளோ அப்படின்னு சொல்கிறது மூலமாக, அதாவது இந்த எல்லாம் ஒரே தெய்வமாக இருக்கும் பொழுதும், இல்லாட்டி 3 பேரா, ருத்ரன் பிரம்மா விஷ்ணு இந்த 3 பேரும் தோன்றுவதற்கு முன்னால் வந்துச்சா, காலனை உதைக்கிறதுக்கு முன்னாடி, யமனை உதைக்கிறதுக்கு முன்னாடி தோன்றியனாலா, காமனை கண்ணாலை விழித்ததுக்கு முன்னாடி வந்ததா, இப்படி ஒவ்வொன்றா சொல்லி இதுக்கெல்லாம் முன்னாடி தோன்றியனாலா, இது எப்போ தோன்றியது அப்படின்னு சொல்லி மலைச்சி போய் கேட்குறாரு. அவத்தினுடைய பழமையான இதெல்லாம் காமிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மண்ணு மாமலரால் வழிபட்டது அப்படின்னா, இது திருமால் தனக்கு மகப்பேறு இல்லாத காரணத்தால் திருவாரூர் பெருமானை வேண்டிக்கிறாரு. அப்போ இறைவனுடைய அருளால் அவருக்கு மகவு கிடைக்குன்னு சொல்கிறாரு. அப்போ தன்னை வணங்காமல் தன் கணவரை மட்டும் திருமால் வணங்கியதால் அம்மை கோபம் கொள்கிறான். அந்த உமையம்மை, உனக்கு பிறக்கக்கூடிய மகன் என்னோட கணவரோட நெற்றிக்கண்ணாலேயே சாம்பலாகும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அதனால் வருத்தமுற்ற திருமால் இறைவன்கிட்ட திருப்பி அந்த அம்மையினுடைய அந்த வாக்கை மாற்றணும்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அம்மையப்பராக இருக்கக்கூடிய இறைவன், உன்னோட மகன் இறந்தாலும் உன்னளவில் உயிர் வாழ்பவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி வரம் கொடுத்தாரு. இந்த நிகழ்வுக்கு பின்னாடி திருமகள் திருவாரூருக்கு வழிபட்டா அப்படிங்கிறது தான் மண்ணு மாமலரால் வழிபட்டது அப்படிங்கிறார். அதாவது திரு ப்ளஸ் ஆர் ப்ளஸ் ஊர், திருமகள் இருந்து வழிபட்ட ஊர் அப்படின்னு இதுக்கு பொருள் சொல்கிறாங்க. வன்னி இலை அடியார்கள் வழிபட்டு அந்த இட்ட இலைகளை இறைவன் சூடியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லி திருவாரூர் எவ்வளவு பழமையானது, எவ்வளவு பெருமையுடையது அப்படிங்கிறத நம்ம சேக்கிழார் பெருமான் இந்த ஒரு பாடலில் காமிக்கிறார். திருச்சிற்றம்பலம்.